தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கவின் கொலை வழக்கு தற்போது எந்த கட்டத்தில் இருக்கிறது? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகரின் மகன் கவின் சென்னையில் மென்பொறியாளராக பணியாற்றி வந்த நிலையில் இவர் தனது தோழியை பார்ப்பதற்காக பாளையங்கோட்டைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றிருக்கிறார். இதை அறிந்த தோழியின் சகோதரரான சுர்ஜித் அவரிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி கேடிசி நகரில் இருக்கக்கூடிய அஸ்லேஷன் நகர் பகுதியை அழைத்து சென்று அங்கு இருவருக்கும் இடையே கடும் வாக்கம் ஏற்பட்டது. இதனிடையே ஆத்திரமடைந்த சுஜித் தான் மறைந்திருந்த அறிவாளால் கவினை வெட்டியிருக்கிறார். இதில் சம்பவ இடத்திலேயே கவின் வெளியிருக்கிறார். இதையடுத்து சுஜித் திருநெல்வேலி தாலுகா காவல் நிலையத்திற்கு சென்று சரணையும் சென்றிருக்கிறார். இது தொடர்பாக தற்போது இந்த வழக்கு தற்போது உரிய முறையில் நடைபெற்ற நிலையில் தற்போது இவரது கவினின் சுர்ஜித்தின் தாயார் மற்றும் தந்தை காவல் நிலையத்தில் காவலர்களாக பணிபுரிகின்ற நிலையில் இந்த வழக்கு விசாரணை உரிய முறையில் நடைபெறாது என்று இறந்த கவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய அந்த சகோதரி மீது ஏற்கனவே தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இதை அடுத்த கட்டமாக இதற்கான அதிகாரி நியமிக்கப்பட்டு இது உரிய விசாரணை நடைபெறும் என்று தமிழக அரசு சார்பிலும் தமிழக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். கவின் ஆணவ கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம்.